அஸ்ஸலாமு ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஹஸ்பண்ட் க்ரோசர்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸை தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் மெயினாக அவரை எதுக்கு அமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் வாங்கிட்டு வரதுக்காக தான். நாளைக்கு நைட் வந்து பார்பிக்யூ செய்கிறதா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சிக்கனும் இந்த தந்தூரி மசாலாவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்டோட 2 கசின் இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்களோட தான் சேர்ந்து போய் பார்பிக்யூ பண்ண போகிறோம். அவங்களும் வந்து ஆசைப்பட்டாக்க வின்டர் முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவை லாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க கூடயும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக தான் வந்து 2 kg சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து மேரினேட் பண்ணது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தான் வந்து பண்ணுறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கர்ட் போட்டுட்டு அப்புறம் 1 லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். அப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் போட்டுக்கிட்டேன். எதுக்குமே எக்ஸாக்ட் அளவுலாம் பார்த்து போடல, அப்படியே குத்து மதிப்பாக தான் வந்து போட்டேன். அதுக்கடுத்து இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட், ஷானோட தந்தூரி மசாலா. இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப பேசிக்கான மேரினேஷன் தான் நான் இப்போ வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அதே சமயம் காரமும் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். எதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணல இந்த தடவை. ஆனால் இந்த மாதிரி ஸ்லிட் போட மறந்துட்டேன், அதான் இப்போ தான் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்லிட் போட்டால் தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப வந்து உப்பு காரம்லாம் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். நாளைக்கு நைட் பார்பிக்யூ பண்ண போகிறோன்னா இப்போவே மசாலா போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்னோடய கொழுந்தனார் வந்து ரீசெண்டாக வந்திருந்தார். அவர் கையில் வந்து என்னோடய மாமியார் வந்து இந்த கடலை தான் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிக்கும்னு வந்து தேன் மிட்டாய் கேட்டிருந்தேன். அதுவுமே வந்து ஒரு 2 பேக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. வந்த அன்றைக்கே ஒரு பேக்கெட் வந்து காலி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுவும் கேட்டிருந்தேன். பார்த்தா இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஃபுல்லாகவே வந்து அனுப்பிட்டாங்க. எனக்கு எப்போதுமே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும். அப்போது ஒன்று எடுத்து சாப்பிட்டுப்பேன். அதுக்கடுத்து கடல மிட்டாயும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு அவர் கேட்டிருந்தாரு. ஸோ எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கடலை வந்து வேக போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாமே போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், மீதி அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து திடீர்னு வந்து ஆசை வந்துருச்சு இந்த பீனட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ஊர்லேருந்து வாங்கி கேட்டிருந்தாங்க. இங்கேயுமே வந்து நமக்கு கிடைக்கும் தான், பட் நாங்கள் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணதில்லை, எப்படி இருக்கும்னு தெரியல. லேட்டாக எழுந்திரிச்சனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பெருசாக பண்ணல, வெறும் அந்த கடலை மட்டும்தான் வேக வச்சேன். கூடவே கொஞ்சம் காஃபியும் குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். ஊர்லலாம் வந்து டீ தான் குடிப்பேன், பட் இங்கே வந்துட்டு காஃபி குடிக்க ஆரம்பித்து இப்போ ரொம்ப காஃபி அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. காலைல ஏஞ்சாலே ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கணும்னு தான் வந்து தோணுது. ஊரில் இருந்தாச்சும் கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், பட் இப்போலாம் வந்து அடிக்கடி ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. வெறும் காஃபி பிஸ்கெட் அந்த மாதிரியே அடிக்கடி போயிட்டுருக்கு. இப்போ என்ன சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து தம் ரூட்டும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ காஃபி வித் தம் ரூட் தான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்தோடனே லஞ்சுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கருவாடு வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுவுமே இப்போ தான் ஊர்லேருந்து வந்துருந்துச்சு. என்னோடய மாமனார் தான் வந்து இவ்வளோ பக்காவாக வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லை. என்னடான்னு பார்த்தா உள்ளே நிறையா கருவேப்பிலலாம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் பீசஸ்லாமும் நல்லா க்ளீன் பண்ணி அதோட ஷெல்லாம் கூட இல்லை, அப்படியே ரெடி டு குக் மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கருவாடும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கூட அந்தளவுக்கு பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ தக்காளி சாதத்துக்கு கருவாடு வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலாம் யூஸ்வலாக சட்னி மாதிரி தான் வந்து செய்வாங்க. கருவாடு சட்னி அந்த மாதிரி தான், தொக்கு அந்த மாதிரி தான் செய்வாங்க. பட் என்னோடய மாமியார் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அவருக்கும் பண்ணி கொடுத்துட்டேன். அது பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உடனேவே வந்து மயோனீஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து நிறையா பேர் வந்து சேர்ந்து போகிறோம் இன்றைக்கி பார்பிக்யூக்கு. ஸோ வந்து ஒரு 7 முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். கூட வந்து உப்பு, சர்க்கரை, அப்புறம் பெப்பர் 3த்தையுமே போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து கார்லிக் நிறையா சாப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கார்லிக்கோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்லிக் நிறையா போட்டால் கொஞ்சம் எக் ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டுட்டு இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆயில் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகரும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
நமக்கு வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் திக்காகலை, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக் பேஸ்ட்டாக வந்து வந்திருக்குது. கடையில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா சம்டைம் வந்து சரியாக இந்த மாதிரி திக்காகவே வராது, அப்போல்லாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடும். பட் இன்றைக்கி வந்து ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி நல்லா திக்காக சூப்பராக டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங்காக வந்து கிளம்பி ஒரு டெசர்ட்க்கு தான் வந்து நாங்கள் போகிறோம். கார்டன்லலாம் டைம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பார்பிக்யூ செய்கிறதுக்கு. ஸோ டெசர்ட்டுக்கு தான் போகணும். வின்டர் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக போனேன். பட் காரை விட்டு வெளியில் இறங்கணுன்னோவே வந்து குளிர் வந்து தாங்க முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் 5 ஃபேமிலி சேர்ந்து வந்திருந்தோம். எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன்லாம் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்து வந்திருந்தாங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவரோட கசின் மட்டும் வந்து ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வந்திருந்தாங்க. போய் சேர்ந்ததே ஒரு 9 மணி போல் தான். ஸோ அதனால் டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்து பசி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஹம்மூஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து க்ரீன் சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நான் வந்து மயோனைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இன்னொருத்தவங்க வந்து சலாட் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எதுவுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னே இல்லை, எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கியே தான் வந்து பழக்கம். க்ரீன் சட்னி மட்டும்தான் வந்து வீட்டில் செய்வோம். பட் இந்த தடவை வந்து எல்லாமே வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணோன்னே டக்குன்னு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பட் சிக்கனில் வந்து பெருசாக பார்த்திங்கன்னா வெரைட்டியாக யாரும் கொண்டு வரல. எல்லாருமே வந்து ஒரே தந்தூரி ஃப்ளேவர் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கடைசியாக ஒரு சுலைமானி டீ குடிச்சிட்டு வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி புதுசாக தான் 2 ஃபேமிலியை வந்து மீட் பண்ணேன். பட் புதுசு மாதிரியே இல்லை, நல்லா பேசிட்டு வந்து ஜாலியாக போச்சு அன்றைக்கி நைட்டு. பட் குளிர் தான் வந்து சுத்தமாக தாங்க முடியல. நடுவில் கொஞ்ச நேரம் காரில் வந்து உட்காந்துட்டோம். சரி இனிமேல் ஆகிற வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நோன்பு வேறு வருது, அதுவும் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு நோன்பு தனியாக வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து டென்ஷனாக தான் இருக்குது. இந்த கபோர்டை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. என்னோடய பொண்ணும் என் பையனும் வந்து அவங்களாவே ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த நிலமையில் இருக்குது. எத்தனை தடவை மடித்து வச்சாலும் கலைஞ்சிட்டே தான் இருக்குது. சரி ஒரு நாள் மொத்தமாக சேர்த்து மடித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பட் எல்லா துணியும் ஒரே நேரத்தில் மடித்து வைக்கிறதுக்குள்ளே வந்து பெண்டு கலந்துருச்சு. அப்படியே ரொம்ப நாள் போடாத துணியையும் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அப்பப்போ வந்து டீக்ளட்டர் பண்ணுறது தான், இருந்தாலும் தோண்ட தோண்ட புதையல் மாதிரி ட்ரெஸ்ஸு வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கே நான் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுற ஆளும் கிடையாது. பட் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்கி போட மாட்டேன். என்னோடய பெரிய பொண்ணோடது அப்படியே வந்து குஜியலுக்குமே சம்டைம்ஸ் வந்து வீட்டில் தானே இருக்கான்னு சொல்லி அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு வழியாக என் பையனோடதை ஃபோல்டு பண்ணி முடித்தோடனே என் பொண்ணோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். அதை விட இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கும் தான். ஒரு வழியாக மடித்து முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே 2-3 கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் வந்து அது நிறைவேறுது. கிட்ஸோட கிளாத்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சா வந்து நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு பக்கம் ஓடுது தான், எப்படி தான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் இன்னும் ஒரு 10 நாள் கூட தாங்காதுன்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல, ஃபோல்ட் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஸோ ஐனோடதையும் முடிச்சுட்டு என்னோடய கிளாத்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரோடதையும் ஒரே நேரத்தில் பண்ணதில் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் வேறு வழி இல்லை, எனக்கு இப்போ வந்து டைமும் இல்லை. ஸோ ஒரே நேரத்தில் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீட்டாக இருக்கா, நல்லா மடித்து வச்சுருக்கேனா அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மறுநாள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து பயங்கரமாக வந்து பிசு பிசுன்னு இருந்துச்சு. நானும் க்ளீன் பண்ணுன்னு நினச்சிட்டே தான் இருப்பேன். அதுக்கு இன்றைக்கி தான் வந்து ஒரு நல்ல நாள் வந்திருக்கு.
இந்த கிளாஸ் ட்ரே வந்து ரொம்பவே வந்து அழுக்காக இருந்துச்சு. அப்போவே என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க டிஷ்யூ போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து அதோட லுக்கு வந்து இருக்காதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ வந்து ரொம்பவே வந்து ஸ்டிக்கியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு டிப்ஸில் பார்த்தேன், அரிசி மாவு போட்டு இது பண்ணால் வந்து ஈஸியாக போய்டும்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு வந்து போகல. ஏன்னா இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரி தான். ஸோ அதனாலேயும் என்னமோ போல அதுக்கு மேலே வந்து லிக்விட்லாமும் போட்டு நல்லா தேய்ச்சேன். அப்பயுமே வந்து அந்த உள்ளெல்லாம் வந்து ரொம்ப இடுக்கா இருக்குது. ஸோ அதிலலாம் வந்து அழுக்கு போவே இல்லை. அதனால் மறுபடியும் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறமா வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா புதுசு மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் பாட்டிலில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா சூப்பராக அதிலே வந்து பாதி அழுக்கு போயிடுச்சு. மீதி வந்து இந்த லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா புது பாட்டில் மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் ஃப்ளோர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லலாம். அப்படியே அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மீதி உள்ள கிளாஸ் பாட்டிலையும் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். குக்கிங் பண்ணி முடித்து இந்த கிட்ஸை பார்த்துக்கிட்டாலே வந்து நாள் ஓடி போயிடுது. இதில் இந்த க்ளீனிங் வேலைலாம் வந்து பண்ணவே முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் சமைக்காமல் ஃபுல்லாக க்ளீனிங் வேலை பார்த்தா தான் உண்டு. வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காட்டுற மாதிரி உண்மையில் வந்து வேலை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியாது. ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே வந்து அழுக்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நான் மிக்ஸி வச்சுருக்கிறதுனால அரைக்கிறதுலாம் வந்து நிறையா ஸ்பில் ஆகி அங்கங்கே தெரிச்சிருக்கும். நானும் க்ளீன் பண்ணுன்னு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அதுக்கும் இன்றைக்கி தான் வந்து நேரம் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வாஷிங் மிஷின் மேலே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட இப்போ கைவசமாக இருக்கிறது ப்ரில் லிக்விட் மட்டும்தான். அதை வச்சு தான் எல்லா இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி தானே அம்மாவும் அங்கங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போலாம் நம்ம வந்து பெருசாக அதை கண்டுக்கவே இல்லையே, இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அப்பப்போ எனக்கும் க்ளீனிங் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. மிக்சியை தொட, ஃப்ரிட்ஜை தொட, வாஷிங் மிஷினை தொடன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டாக தொடச்சி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனியன்லாம் வைக்கிற ஸ்டாண்டை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மெயினாக வந்து அந்த மிக்சியில் அரைக்கிறது தான் அதெல்லாமும் ஸ்பில் ஆகி நிறையா வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபேன் வந்து தொடச்சிட்ருக்கேன். இது வந்து இப்போதைக்கு யூஸில் இல்லை, சம்மர் ஆனால் தான் இது வந்து யூஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஓரமாக வச்சுட்டேன். இந்த மிக்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்லலாம் ஈஸியாக இருந்தாலும் பேக்கில் வந்து ரொம்பவே வந்து அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கத்தியை வச்சு அப்புறம் ஒரு குட்டி ப்ரஷ்ஷை வச்சு என்னென்னத்தையோ வச்சு எப்படியோ க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வழியாக பார்க்க பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டேபிள் மேலே உள்ள திங்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணணும். இது பால்கனி பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் ஓவன் மேலெலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்க கேபிள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது இல்லாமல் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. பட் தண்ணி போட்டு துடைக்க வேணாமேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து ரஃப்பாக வந்து துடைச்சிட்டேன். ஓவனு அப்புறம் வாட்டர் ஃபில்டர்னு நெக்ஸ்ட் வந்து கெட்டிலும் வந்து ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு மேலே கேப்லலாம். பட் இதெல்லாம் வந்து தண்ணி வச்சு துடைக்கலாமான்னு தெரில. ஸோ ரஃப்பாக அப்படியே துடைச்சிட்டேன். அப்புறம் இங்கே இடுக்கிலலாம் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பார்க்க அப்புறம் வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பகலில் பார்க்கவே முடியல. ஸோ இப்போ நைட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அப்புறமா இந்த டேபிள் மேலே நான் எப்போதுமே ஒரு மேட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோஸில். ஸோ அந்த மேட்டையும் வந்து விரிச்சிடலாம். நடுவில் வந்து அதை வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது மேலே வந்து விரிச்சிடலான்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து கீழே வச்சிட்ருக்கேன். சின்ன கிச்சன் தான், சின்ன கவுண்டர் டாப் தான். ஸோ இந்த டேபிள் எனக்கு போட்டிருக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மேட்டை போட்டுட்டு எல்லா திங்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்க்ரப் ஸ்பான்ச்லாம் வைக்கிற ஸ்டாண்டும் வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன் ஊரில் இருந்தப்போ. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே அதோட பிளேஸில் வந்து செப்பரேட்டாக அழகாக வச்சிடலாம். அதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே. அதனால் இதை ஊர்லேருந்து வரப்போ கொண்டுகிட்டே வந்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சதை வந்து நல்லா தொடச்சிட்டு இப்போ வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன்.
இந்த தடவை வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டே வச்சிட்டேன், யார் வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டவ் பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து க்ளீன் பண்ணல, ஒரே இதாக நைட்டாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கொஞ்சம் டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து போட்டுட்டு, அப்புறம் வந்து பேக்கிங் சோடா போட்டுட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வினிகர் போட்டுட்டு, அடுத்து வந்து லெமனும் வந்து புழிஞ்சு விட்டுட்டேன். இதுவும் வந்து யூடியூப்பில் தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு 1 hour கிட்ட ஊற விட்டுட்டேன். சரி அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் வந்து ஸ்டவ்வை வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லார் வீட்லேயும் போல் எனக்கும் அடிக்கடி பால் வந்து பொங்கிரும். ஸோ பொங்க விட்டுருவேன். அதுதான் வந்து கீழே வந்து ஸ்பில் ஆகிருக்கு. ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்சுருந்ததை எடுத்து வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக வந்து போயிடுச்சு. நல்லா பார்க்கறதுக்கு வந்து பளபளன்னு இருக்குது. பட் அதுக்கும் மேலே வைக்கிற கம்பியில் வந்து அவ்வளோ வந்து அழுக்கு போகல. ஸோ மறுபடியும் அதிலே போட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக நீட்டாக வந்து இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளே இவ்வளோ ஸ்பில் ஆகிருக்கு. சரி அதையும் கையோட க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னுமே நிறையா க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது தான். பட் இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டு உன் கடமை உணர்ச்சியை கட்டுப்படுத்துன்னு சொல்லி நானே நிறுத்திட்டேன். ஸோ கையோட அதை வந்து தொடச்சி வச்சுட்டா மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சிடலான்னு சொல்லி தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி கடைசியாக இதெல்லாம் தீர்ந்துருக்கோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து கவுனி ரைஸ் தான் வந்து பவுட்ரு பண்ணி என்னோடய அம்மா வந்து கொடுத்து அமிச்சாங்க. மார்னிங் வந்து பாலில் இல்லைனா தயிரில் போட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது வந்து ரவா. இது மெயினாக நான் வந்து பிள்ளைங்களுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் கஞ்சி மாதிரி கொடுக்கறதுக்கு. ஸோ நோம்புக்கான டீப் க்ளீனிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் எதுவும் இன்னும் பண்ணலை. அன்னன்னைக்கு உள்ளதான் அன்னன்னைக்கு பார்த்துக்கலாமேன்ட்டு வந்து இருக்கிறேன். பட் பார்ப்போம், டைம் இருந்தால் பண்ணுவேன், இல்லட்டினா வந்து பண்ண மாட்டேன். 2 கிட்ஸ் வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.